வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ நம்ம சந்துரு மேத்ஸ் சேனலோட அடுத்த ஒரு மைல்ஸ்டோனா ஸ்ட்ராட்டஜிக்கான நியூ புக் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம கோர்சஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஜிகேக்கு இன்னொரு புக்கு தமிழில் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ஸ்ட்ராட்டஜிக்கான புக்குமே தமிழில் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னாலே எல்லா எக்ஸாமுக்குமே காமன் ஆனது. அதாவது நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வரக்கூடிய எஸ்எஸ்சி, ரயில்வே, அதில் எந்த எக்ஸாம் வேணாலும் எடுத்துக்கலாம். வேற எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். யூபிஎஸ்சி எக்ஸாம்லையுமே கண்டிப்பாக ஸ்ட்ராட்டஜிக்கிலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்ல வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, ஃபாரஸ்ட் எக்ஸாம் எல்லா எக்ஸாமுக்குமே வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு கொஸ்டின்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் பேங்கிங் எக்ஸாம்லையுமே வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, ஸோ எல்லா எக்ஸாமுக்கும் படிக்கிறவங்க இந்த புக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த புக்கு வந்து தமிழில் தான் இருக்க போகுது. இப்போ இங்கிலீஷில் நிறைய புக் இருக்குது, நிறைய பிடிஎஃப் உங்களுக்கு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே வரும். நிறைய டெலகிராம் சேனலில் ஸ்ட்ராட்டஜிக்கு ஏகப்பட்ட பிடிஎஃப் வந்து இங்கிலீஷில் இருக்குது. ஆனால் தமிழில் இது வரைக்கும் எதுவுமே இல்லை. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புக்கை வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த புக்கை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில், இந்த புக்கை வந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம், எல்லா டீட்டெயிலுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எந்தெந்த எக்ஸாம் படிக்கிறவங்க யூஸ் பண்ணலாம் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த புக் வந்து கம்ப்ளீட்டாக தமிழில் தான் இருக்கும். டோட்டலாக 125 டாபிக்ஸ் இருக்குது. ஓகே, 125 டாபிக்ஸ், டோட்டலாக வந்து 244 பேஜஸ் இருக்குது. இந்த புக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ். அதாவது 350 ருபீஸில் வந்து இன்க்ளூடிங் உங்களுக்கு டெலிவரி சார்ஜஸ். தமிழ்நாடுக்குள்ளே நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா 350. வேற ஸ்டேட்ல இருந்து ஆர்டர் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா டெலிவரி சார்ஜஸ் வந்து இதில் அப்ளை ஆகும். ஓகே, அதுக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எந்த ஸ்டேட்ல இருந்து ஆர்டர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கும். ஓகே, இது வந்து நான் சொன்ன மாதிரி எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, சிஏபிஎஃப், அக்னிவீர், அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்எஃப் யூஎஸ்ஆர்பி, அதுக்கப்புறம் டிஆர்பி, இது மட்டும் இல்லாமல் பேங்கிங், யூபிஎஸ்சி எல்லா எக்ஸாமுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த புக்கில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்களே எப்படி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த புக்குக்கான சாம்பிள் பிடிஎஃப் வந்து எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் சந்துரு மேத்ஸ் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் iOS யூஸ் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வெப்சைட்டுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிட்டு கோர்சஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய கோர்ஸ் வரும். அதில் ஸ்டாட்டிக் ஜிகே தமிழ் புத்தகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணுங்க. அதில் கண்டென்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி சாம்பிள் பிடிஎஃப் இருக்கும். ஸ்டாட்டிக் ஜிகே புக் சாம்பிள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த சாம்பிள் பிடிஎஃப் நம்மளுடைய டெலகிராம் சேனலே நான் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டேன். அதில் பார்க்காதவங்க இதில் கூட பார்த்துக்கலாம். ஸோ இந்த பிடிஎஃப் கிளிக் பண்ணீங்கன்னா இது ஓப்பன் ஆகும். இதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பிடிஎஃப் ஃப்ரீயாகவே எல்லாரும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து இந்தியா அப்படிங்கக்கூடிய டாப்பிக்கில் டோட்டலாக வந்து 28 டாபிக் இருக்குது. ஓகே, சப் டாபிக்ஸ் வந்து 28 டாபிக்ஸ் இருக்குது. அடுத்ததா உலகம் அப்படிங்கக்கூடிய டாபிக்ல டோட்டலாக 7 டாபிக்ஸ் இருக்குது. அடுத்ததா வரலாறு சம்பந்தப்பட்ட ஒரு 6 டாபிக்ஸ் இருக்குது. அரசியலமைப்பு சம்பந்தப்பட்ட ஒரு 5 டாபிக்ஸ் இருக்குது. புவியியல் சம்பந்தப்பட்ட ஒரு 18 டாபிக் இருக்குது. விளையாட்டு சம்பந்தப்பட்ட 8 டாபிக், அறிவியல் அண்ட் தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட ஒரு 13 டாபிக், மற்ற ஸ்ட்ராட்டஜிக்கே ஓகே அதெல்லாம் சேர்ந்து ஒரு 40 டாபிக் இருக்குது. ஓகே, ஸோ டோட்டலாக 125 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ இது என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயில்டாக இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சில டாபிக் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கக்கூடிய டாப்பிக்காக இருக்கும். அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். ஓகே, ஒரு சில டாபிக் இதில் இருக்காது, ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். இப்போ கரண்டா இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்டோட சிஎம் யாரு, கவர்னர் யாரு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து நாங்க இதுக்குன்னு ஒரு டெலகிராம் குரூப் வச்சிருக்கோம். அந்த டெலகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த டெலகிராம் குரூப்ல எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க புக் ஆர்டர் பண்ணீங்கன்னா புக்லயே வந்து நாங்க லாஸ்ட் பேஜ்ல டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்றதுக்கான பார்கோட் கொடுத்துருப்போம். அதை ஸ்கேன் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதுல இந்த புக்ல எதுவும் கரெக்ஷன் இருக்குது, எதுவும் சேஞ்சஸ் இருக்குது, எதுவும் அப்டேட் இருக்குது, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இப்போ புக்கை நம்ம எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ஆப், அதுக்கப்புறம் iOS ஆப், அதுக்கப்புறம் வெப்சைட் லிங்க் இது எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானதை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒருவேளை iOS ஆப்போ இல்லைனா வெப்சைட் லிங்கோ யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் கோடும் தேவைப்படும். ஓகே, ஸோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிட்டு சேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரம்யா சந்துருன்னு ஒரு நேம் இருக்கும். அதில் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கு புக் வேணும் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாட்டியுமே நாங்களே உங்களுக்கு அந்த புக்குக்கான ப்ரைஸ், அதுக்கப்புறம் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே அனுப்பிச்சிடும். நீங்கள் டேரெக்டாக ஆப்பில் போய் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு 500 காட்டும். ஓகே, நீங்கள் 500 பே பண்ண வேண்டாம், 350 பே பண்ணால் போதுமானது. ஓகே, ஸோ 350 வந்து நாங்கள் சேட்டில் சென்ட் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணணும். யூபிஐ ஐடியும் சென்ட் பண்ணிடுவோம், அக்கௌண்ட் டீடைல்ஸும் சென்ட் பண்ணுவோம்.
உங்களுக்கு எதுல தேவையோ அதில் வந்து பே பண்ணிக்கலாம். பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் வந்து அனுப்புங்க. ஓகே, அதே சேட்ல வந்து அனுப்புங்க. ஸோ அதில் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட்டை அனுப்புறப்போ யாருக்கு எவ்வளோ அமௌண்ட் போட்டுட்டு இருக்கீங்க, எந்த டேட்ல எந்த டைம்ல போட்டுட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் ஐடி இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. ஓகே, ஃபுல் ஸ்கிரீன்ஷாட் வந்து அனுப்புங்க. ஸ்கிரீன்ஷாட்டை அனுப்புன உடனே எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்காதீங்க. நீங்க ஸ்கிரீன்ஷாட்டை அனுப்புன உடனே உங்களுக்கு அதுல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புவாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க இந்த டீட்டெயில் எல்லாம் அனுப்பணும். இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து என்னோடது கிடையாது. உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருந்தா நீங்க அதுல கேட்க வேண்டாம். உங்களுக்கு கண்டிப்பா அதுல ரிப்ளை வராது. நீங்க மாறி மாறி டவுட் கேட்டா கண்டிப்பா உங்களை பிளாக் பண்ண தான் போறாங்க. ஏன்னா அதுல வந்து உங்களுக்கு இந்த அட்ரஸ் அனுப்புறதுக்காக மட்டும்தான் நாங்க கொடுத்துருக்கோம். யாரெல்லாம் அட்ரஸ் அனுப்புறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த புக்கை வந்து அவங்க கொரியர் பண்ணுவாங்க, அதுக்காக மட்டும்தான். ஓகே, மற்றபடி அதுல நீங்க வேற எதுவும் டவுட் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை வராது. அதனால யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். ஓகே, ஸோ இப்போ அதுல வந்து நீங்க என்னெல்லாம் அனுப்பணும், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன அனுப்பணும் அப்படின்னா, நீங்க பே பண்ண அந்த ஸ்கிரீன்ஷாட், அது கூட உங்களோட நேம், டோர் நம்பர், கம்ப்ளீட் அட்ரஸ், பின்கோடு, கான்டாக்ட் நம்பர், ஆல்டர்னேட் கான்டாக்ட் நம்பர் இதெல்லாம் அனுப்புங்க. அனுப்பிட்டு வெயிட் பண்ணுங்க. ஓகே, அனுப்பின உடனே அதுலயும் ரிப்ளை வரல அப்படிங்கிற மாதிரி உடனே அதுக்கு கால் பண்ணி கேட்கறது, இல்லைன்னா திரும்ப திரும்ப ஆப்ல ரிப்ளை பண்றது, அந்த மாதிரி நீங்க பண்ண வேண்டாம். நீங்க அனுப்பி உங்களுக்கு மேக்சிமம் 12 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள உங்களுக்கு புக் வந்து கையில வந்துடும். ஓகே, உங்களோட வீட்லயே வந்து டெலிவரி ஆகிடும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து உங்களுக்கு ட்ராக்கிங் ஐடி அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. ட்ராக்கிங் லிங்க்ஸ்லாம் கொடுக்க மாட்டோம். இது இகாம் எக்ஸ்பிரஸ் மூலமா தான் நாங்கள் அனுப்புறோம். அவங்க ட்ராக்கிங் ஐடியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. என்னைக்கு டெலிவரி ஆக போகுதோ அன்னைக்கு காலையில உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்துடும். உங்களுக்கு இன்னைக்கு புக் டெலிவரி ஆக போகுது, அந்த டெலிவரி பர்சனோட நம்பரோட வந்துடும். ஓகே, ஸோ அவங்களே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நீங்க கால் பண்ணியும் அட்டன் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு 3 அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க. 3 அட்டெம்ப்ட்ல நீங்க வந்து அதை ரிசீவ் பண்ற ஸ்டேட்டஸ்ல இல்லை அப்படின்னா புக் ரிட்டர்ன் ஆயிரும். அப்படி ரிட்டர்ன் ஆனிச்சு அப்படின்னா திரும்ப உங்களுக்கு அதை அனுப்புறதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா டெலிவரி சார்ஜ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதனால நீங்க வந்து அவங்க கால் பண்றப்போ அட்டன் பண்ணிருங்க. அதுக்காக தான் நாங்க வந்து 2 நம்பர் கேட்கிறோம். ஒன்னு உங்களோட நம்பர், இன்னொன்னு நீங்க அட்ரஸ், உங்க வீட்டு அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கவங்க நம்பர் கூட கொடுங்க. ஏன்னா நீங்க ஒருவேளை அட்டன் பண்ணலன்னா இன்னொருத்தங்களாச்சும் அட்டன் பண்ணி பேசுவாங்க, அதுக்காக தான். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த புக்கை வந்து நீங்க எந்தெந்த எக்ஸாமுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ எஸ்எஸ்சியில் எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ் பண்ணலாம். சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், சிஏபிஎஃப், சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டெனோகிராஃபர், எஸ்எஸ்சி ஜிடி, செலக்ஷன் போஸ்ட், ஜேஇக்குமே நீங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஜூனியர் இன்ஜினியருக்குமே ஜிகே கொஸ்டின்ஸ் வரும். அதுல பர்டிகுலரா ஸ்ட்ராட்டஜிக்கல் கொஸ்டின்ஸ் அதிகமாகவே வரும். இப்போ இதுல மேக்ஸிமம் எக்ஸாம் இங்கிலீஷ்ல தானே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாலுமே ஸ்ட்ராட்டஜிக்கே அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய பெரிய சென்டென்ஸா இருக்கக்கூடிய டாபிக் கிடையாது. ஓகே, அதுல வந்து ஒரு வேர்ட்ல தான் இருக்கும். அப்படிங்கிறனால நீங்க தமிழ்ல படிச்சாலும் அதே கொஸ்டின் இங்கிலீஷ்ல வந்தாலும் உங்களால அட்டன் பண்ண முடியும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து கண்டிப்பா நீங்க எந்த எக்ஸாமுக்கு படிச்சாலும் இந்த புக் வந்து வாங்கிக்கலாம். இப்ப ரயில்வேல எடுத்துக்கிட்டீங்கன்னா என்டிபிசி, ஏஎல்பி, குரூப் டி, டெக்னீஷியன், ஆர்பிஎஃப்ல வந்திருக்க சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள், ஜேஇ, இதுல எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பா ஜிகே கொஸ்டின்ஸ் உண்டு. அதுல மேக்சிமம் கொஸ்டின் பர்டிகுலரா ரயில்வேல நீங்க எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் மேக்சிமம் கொஸ்டின் ஸ்ட்ராட்டஜிக்கல தான் இருக்கும். அதனால ரயில்வே எக்ஸாம் படிக்கிறவங்க கண்டிப்பா இந்த புக்கை வாங்கிக்கோங்க. நீங்க நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்ணலாட்டா கூட இந்த புக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க புக்கை மட்டுமாவது வாங்கிக்கோங்க. ஓகே, அடுத்ததா டிஎன்யூஎஸ்ஆர்பில வரக்கூடிய பிசி, சப் இன்ஸ்பெக்டர் ரெண்டுக்குமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிஎன்பிசியில் வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் இந்த புக்கை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஸ்கூல் புக் படிச்சாலும் அது போக இதுல ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கும். இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். அதனால நீங்க இந்த புக்கை கண்டிப்பா வாங்கிக்கலாம். ஓகே, பேங்கிங் படிக்கிறவங்களுக்குமே ஸ்ட்ராட்டஜிக்கல் கொஸ்டின்ஸ் அதிகமா இருக்கும். அவங்களுமே இந்த புக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது போக ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கக்கூடிய அக்னிவீர், சோல்ஜர் ரெக்ரூட்மெண்ட்டுக்குமே நீங்க இந்த புக்கை யூஸ் பண்ணிக்கலாம். சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ்ல வரக்கூடிய ட்ரேட்ஸ்மேன், ஹெட் கான்ஸ்டபிள், மினிஸ்ட்ரியல், ஏஎஸ்எஸ், ஸ்டெனோகிராஃபர் அந்த எக்ஸாமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா இருந்தாலுமே இந்த புக்கை யூஸ் பண்ணிக்கலாம். இது போக இதுல கொடுத்தது போக வேற எந்த எக்ஸாம் இருந்தாலும் அதுல ஜிகே கொஸ்டின் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா ஸ்ட்ராட்டஜிகேவும் இருக்கும். ஸோ நீங்களுமே வந்து இதை வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.